ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இசிஇ கோர்ஸ்னால் என்ன, இந்த கோர்ஸ் எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எந்த மாதிரி ஜாப் பொசிஷன்லாம் போக முடியும், சேலரி பேக்கேஜ்லாம் எந்த அளவுக்கு கிடைக்கும் நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ +2 படிச்சுட்டு இருக்கீங்க, நெக்ஸ்ட் காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கணும். பட் ஆனால் என்ன கோர்ஸ் எடுக்கிறது தெரியலையா? அப்போ இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்ம இசிஇனா என்னென்னு பார்ப்போம். இசிஇ அப்படிங்கிறது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஸோ இதிலேயே தெரிஞ்சிருக்கோம், எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் தாங்க. அண்ட் தென் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வயர் அண்ட் வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ் வரும். ஸோ இதை பற்றி தாங்க டீட்டெயிலாக நம்ம இன்ஜினியரிங்கில் படிக்க போகிறோம். அண்ட் நம்மளை சுற்றி இருக்க நிறைய பேர் சொல்லுவாங்க, இசிஇ அப்படிங்கிறது கோர் கம்பெனிஸும் போகலாங்க, ஐடி கம்பெனிஸும் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியலி அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம போக முடியுங்க. பிகாஸ் ஐடி அண்ட் கோர் கம்பெனிஸ்க்கு முக்கியமாக இசிஇ படிக்கிறதாங்க தேவைப்படும். பிகாஸ் இதுலேயே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ரெண்டு பற்றியுமே படிச்சுடுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரும் போகலாம், கோர் கம்பெனிஸும் போகலாம். கோர் கம்பெனி மீன்ஸ் நம்ம மேனுஃபேக்சரிங் கம்பெனி சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் கோர் கம்பெனிஸ். ஓகே, இசிஇ கோர்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன எலிஜிபிள்ன்றதை பார்க்கலாம். இசிஇ கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்துருக்கணும். முக்கியமாக உங்கள் சப்ஜெக்ட்டில் மேக்ஸ் இருக்கணுங்க. அண்ட் 12th 50% மேலே மார்க்ஸ் நீங்கள் எடுத்திருந்தா நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியும். அண்ட் இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கான க்ரைட்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது இது யூஜியில் வரக்கூடிய ஒரு பிஇ கோர்ஸ் தாங்க. 4 வருஷம் படிக்கிற மாதிரி இருக்கும். 8 செமஸ்டர்ஸ் கிளியர் பண்ணணும். அண்ட் இசிஇ கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்களுக்கு நிறைய ஜாப் பொசிஷன், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. என்னென்னங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இசிஇயில் என்னென்ன படிப்போம்னு பார்க்கலாம். இசிஇ பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ், அடுத்ததாங்க கம்யூனிகேஷன். எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரெகுலர் லைஃப் யூஸ் பண்ணக்கூடிய டிவி, ஃப்ரிட்ஜ், மெஷின்ஸ், கேஜெட்ஸ் இது தாங்க. இதை பற்றின காமன் சர்க்யூட்ஸ், மதர் போர்ட்ஸ் தாங்க படிக்க போகிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் டீப்பாக ரெசிஸ்டர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ், ஆம்பிளிஃபையர், மைக்ரோஃபோன்ஸ் சொல்லிட்டு நிறைய விஷயத்தை கற்றுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஐடி சாஃப்ட்வேர் இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நமக்கே தெரியும், கம்யூனிகேஷனா தொடர்பு தான். தொடர்பு அப்படிங்கிறது வயர் கம்யூனிகேஷன், வயர்லெஸ் கம்யூனிகேஷன் சொல்லி 2 டைப்பில் இருக்குது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளையன்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வயர் கம்யூனிகேஷனில் இருக்கும். நம்ம வயர்லெஸில் எது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சோஷியல் மீடியா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டாகிராம், யூடியூப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் கம்யூனிகேஷன். ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனில் படிக்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் இசிஇனா என்ன, இதுக்கான எலிஜிபிள் என்ன, இதில் என்ன படிக்க போகிறன்றதை பார்த்துட்டோம். இதுக்கு மேலே இசிஇயில் என்ன மாதிரி ஜாப் பொசிஷன் போகலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இசிஇ முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஐடி ஃபீல்டு போகலாங்க. சாஃப்ட்வேராக ஒர்க் பண்ண முடியும், ஹார்ட்வேர்லேயே ஒர்க் பண்ண முடியும். டெலிகம்யூனிகேஷன், குவாலிட்டி செக்கிங், நெட்வொர்க் டிசைனிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிசைனிங், சோஷியல் நெட்வொர்க் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி நிறைய செக்டர்ஸில் ஒர்க் பண்ண முடியும். இதில் நிறைய சேலரி ஏர்ன் பண்ண முடியுங்க. எந்த மாதிரி கம்பெனிஸில் நம்ம போய் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா டாடா டெலி சர்வீஸ், ஏர்டெல், வோடாஃபோன், மைக்ரோமேக்ஸ், இன்டெல், சாம்சங், மோட்டோரோலா, எல்ஜி, பிலிப்ஸ், டிசிஎஸ், இன்ஃபோடெக், எல்என்டி இந்த மாதிரி டாப் கம்பெனிஸில் நம்ம ஒர்க் பண்ண முடியும். அண்ட் முக்கியமாக நிறைய ஐடி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இசிஇ முடிச்சவங்களுக்கு நிறைய ஜாப் வேகன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ யாரெல்லாம் 12th முடிச்சுட்டு என்ன கோர்ஸ் எடுக்கிறதுக்கு டவுட்டில் இருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்த்தப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இசிஇ படிக்கிறனால நிறைய வேல்யூ இருக்குங்க. நீங்கள் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ரெண்டையுமே கற்றுக்க முடியும். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பெஸ்ட் இசிஇ காலேஜில் பிளேஸ்மெண்ட் காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கணுமா, என்னென்ன காலேஜஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா, அப்போது எங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நாங்கள் டாப் காலேஜில் அட்மிஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜை பற்றின ஃபீஸ் கட் ஆஃப் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் அண்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.